வணக்கம். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. நம்ம மூளை தான் அது. ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, சின்ன வயசுல நடந்த விஷயம்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கும். ஆனா 5 நிமிஷம் முன்னாடி சாவியை எங்க வச்சேன்னு கேட்டா சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஆமா. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம நினைவுத்திறன் ஏன் சில சமயம் இவ்ளோ ஷார்ப்பாவும் சில சமயம் இவ்ளோ மோசமாவும் இருக்கு? இந்த முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். இதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இது ஒரு உளவியல் பாட புத்தகம், குறிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தயார் செஞ்சது. ம். அதாவது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்த எப்படி எளிமையா புரிய வைக்கலாம்னு யோசிச்சு எழுதியிருக்காங்க. வாங்க இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம மூளை தகவல்களை எப்படி உள்ள வாங்குது, எப்படி சேமிக்குது, ஏன் சில சமயம் அது நம்மள கைவிட்டுடுதுன்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா விளக்குது. சரி. இத ஒரு பாடமா பார்க்காம, நமக்குள்ள நடக்கிற ஒரு அதிசயமான விஷயத்த நாமளே புரிஞ்சுக்கிற ஒரு பயணமா இத பார்க்கலாம். அருமை. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். நினைவுங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல, அது ஒரு 3 படி செயல்முறைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அது என்னது? ஆமா. அதாவது ஒரு தகவல் நம்ம நினைவா மாறுறதுக்கு 3 ஸ்டேஜ் தாண்டி வரணும். முதல் படி மனதில் பதிய வைத்தல். இங்கிலீஷ்ல என்கோடிங்னு சொல்வாங்க. என்கோடிங். ஆமா. நீங்க ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது, கேட்கும்போது உங்க மூளை அத ஒரு கோடு மாதிரி மாத்தி உள்ள எடுத்துக்குது. ஓகே. 2வது படி தேக்கி வைத்தல். ஸ்டோரேஜ். அந்த கோட் பண்ணின தகவல மூளை பத்திரமா ஒரு ஃபைல் மாதிரி சேமிச்சு வைக்குது. அப்போ 3வது படி? அந்த ஃபைல தேவைப்படும் போது திறந்து பார்க்கறது மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. அதுதான் வெளிக்கொணர்தல், ரிட்ரீவல். தேவைப்படும் போது அந்த சேமிச்ச தகவலை ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. இந்த மூளைல ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு தடை வந்தா கூட நமக்கு அந்த விஷயம் மறந்துடும். ஓ, அப்படியா? ஆமா. உதாரணமா, ஒருத்தர் பேரை சரியா கவனிக்கலன்னா அது மொதப்படியிலேயே தோல்வி. அதாவது என்கோடிங் சரியா நடக்கல. ஓகே, இந்த செயல்முறை புரியுது. ஆனா எல்லா நினைவுகளும் ஒரே மாதிரி சேமிக்கப்படுதா? ஏன்னா நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஆமா. ஆனா சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது இன்னும் ஞாபகம் இருக்கே. ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் நினைவோட வகைகள் வருது. இந்த புத்தகம் அத அழகா 3ஆ பிரிக்குது. சரி. முதல்ல வர்றது புலன் வழி நினைவு, சென்சரி மெமரி. இது ஒரு கேமரா ஃபிளாஷ் மாதிரி. ஃபிளாஷ் மாதிரியா? ஆமா. ஒரு மின்னல் வெட்டிட்டு போனதும் அதோட உருவம் ஒரு நொடி நம்ம கண்ணுல நிக்குமே, அதுதான் இது. நம்ம புலன்கள் வழியா வர்ற தகவல்களை ஒரு சில வினாடிகளுக்கு மட்டும் இது பிடிச்சு வைக்கும். ஓ. அதுக்குள்ள நம்ம மூளை இது முக்கியமான தகவல்னு முடிவு பண்ணா அடுத்த கட்டத்துக்கு போகும், இல்லன்னா அது அழிஞ்சிடும். அப்போ அந்த அடுத்த கட்டம்தான் நாம அடிக்கடி பயன்படுத்துற நினைவா ஒரு வெப்சைட்ல வர்ற ஓடிபி நம்பரை மனசுல வச்சுக்கிட்டு டைப் பண்றோமே, அந்த மாதிரி. மிகச்சரியான உதாரணம். அதுதான் குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி. இத நம்ம மூளையோட ரேம்னு சொல்லலாம். தற்காலிகமா ஒரு வேலைய முடிக்க தேவையான தகவல்களை மட்டும் இது வச்சுக்கும். ஓகே. அந்த ஓடிபி நம்பரை நீங்க டைப் பண்ணின அடுத்த நிமிஷம் அது தேவையில்லை, மூளையும் அதை மறந்துடும். இதோட கொள்ளளவு ரொம்பவே கம்மி. எவ்வளவு கம்மி? பொதுவாக ஒரு நேரத்துல ஒரு 5-9 தகவல்களை மட்டும்தான் இதால கையாள முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓஹோ, அவ்வளவுதான் முடியுமா? ஆமா. அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம மூளையோட உண்மையான சேமிப்பு கிடங்கு, அதாவது ஹார்ட் டிரைவ்க்கு நாம வரோம். அதுதான் நீண்ட கால நினைவு. ஆமா. இந்த நீண்ட கால நினைவு தான் ஒரு முடிவே இல்லாத நூலகம் மாதிரி. நூலகம் மாதிரி. நீங்க கத்துக்கிட்ட மொழிகள், உங்க நண்பர்களோட முகங்கள், வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள், படிச்ச விஷயங்கள்னு எல்லாமே இங்கேதான் சேமிக்கப்பட்டிருக்கு. சரி. ஒரு விஷயம் குறுகிய கால நினைவிலிருந்து நீண்ட கால நினைவுக்கு போகணும்னா அதுக்கு திரும்ப திரும்ப பயிற்சி செய்யறதும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதும் ரொம்ப அவசியம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த நீண்ட கால நினைவு ஒரு முடிவே இல்லாத நூலகம்னா அப்புறம் ஏன் பரீட்சா ஹால்ல உட்கார்ந்துருக்கும் போது நல்லா படிச்ச ஒரு பதில் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது? அந்த நூலகத்துல புத்தகம் இருக்கு, ஆனா அதை எடுக்க முடியலையா? நீங்க கேட்டதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. பிரச்சனை சேமிப்பகத்துல, அதாவது ஸ்டோரேஜ்ல இல்ல. அதை மீட் எடுக்கிறதுல தான், ரிட்ரீவல்ல தான் இருக்கு. புத்தகம் நூலகத்துல பத்திரமா தான் இருக்கு, ஆனா அந்த புத்தகத்தை எடுக்கிறதுக்கான வழி, அதாவது அதோட முகவரியை நாம மறந்துட்டோம். சரி சரி. இதத்தான் மறதின்னு சொல்றோம். மறதிங்கிறது நினைவோட எதிரி இல்ல, அதுவும் அந்த அமைப்போட ஒரு பகுதி தான். அப்போ மறதி ஏன் ஏற்படுது? இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? இந்த ஆதாரம் சில கோட்பாடுகளை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. முதல் மற்றும் ரொம்ப எளிமையான காரணம் பயன்படுத்தாததினால் ஏற்படும் அழிதல். டிகே தியரின்னு சொல்வாங்க. டிகே தியரி? சிம்பிளா சொன்னா யூஸ் இட் ஆர் லூஸ் இட் கொள்கைதான்.
ஒரு நினைவை நீங்க ரொம்ப நாளா பயன்படுத்தவே இல்லைனா மூளை அத ஒரு தேவையில்லாத குப்பைன்னு நினைச்சு மெதுவா அழிச்சிடும். காட்டுல நாம நடக்காத பாதை புல் முளைச்சு மறைஞ்சு போற மாதிரி. அதேதான். நம்ம மூளை ஒரு திறமையான தோட்டக்கார மாதிரி தேவையில்லாத செடிகளை அதுவே பிடுங்கி எரிஞ்சிடும். இது ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. அடுத்த காரணம் நம்மள் பலரும் தினமும் அனுபவிக்கிறோம்னு. அது குறுக்கீட்டு கோட்பாடு, இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. குறுக்கீடு? ஆமா. அதாவது ஒரு நினைவு இன்னொரு நினைவோட மோதுறது. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு முன்னோக்கு தடை. அதாவது பழைய நினைவுகள் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறத தடுக்கும். ஓ, இது எனக்கு புரியுது. நீங்க ஒரு புது போன் வாங்கினாலும் உங்க கை பழக்க தோஷத்துல பழைய போனோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுமே, அதுவா? அதேதான். உங்க பழைய பாஸ்வேர்ட் நினைவு புது பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்க குறுக்கீடு செய்யுது. சரி. இதுக்கு நேர எதிரானது பின்னோக்கு தடை. இங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயம் பழைய நினைவை மறக்கடிச்சிடும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது வீட்டுக்கு மாறி அந்த முகவரியை ஒரு 6 மாசம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் திடீர்னு உங்க பழைய வீட்டு முகவரியை சொல்லுங்கன்னு கேட்டா ஆமா, ஒரு நிமிஷம் தடுமாறுவோம் இல்லையா? புது தகவல் பழைய தகவலை மேலெழுதிடுச்சு. சரி, சில சமயம் பதில் தெரியும், ஆனா நாக்கு நுனியிலே நிக்கும், வெளியே வராது. அந்த எரிச்சலான உணர்வுக்கு என்ன காரணம்? அதுக்கு பேர்தான் வெளிக்கொணர்தலில் ஏற்படும் தடைகள், ரிட்ரீவல் ஃபெயிலியர். ஓகே. நான் முன்னாடி சொன்னனே, புத்தகம் நூலகத்துல இருக்கு ஆனா வழி தெரியலன்னு, அது இதுதான். தகவல் உங்க நீண்ட கால நினைவுல தான் பத்திரமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அதை வெளியே எடுக்கிற சரியான குறிப்பு, அதாவது கியூ உங்களுக்கு கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரும். ஆமா, அடிக்கடி நடக்கும். அதுக்குள்ள அந்த சரியான இணைப்பு மூளைக்கு கிடைச்சிடுச்சு. இது எல்லாத்தையும் விட இந்த ஆதாரத்துல சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஒரு கருத்து இருக்கு, அடக்குதல், ரிப்ரெஷன். இது மத்த காரணங்களை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது ஒரு புரட்சிகரமான யோசனை. இது என்ன சொல்லுதுன்னா, மறதிங்கிறது எப்போதுமே தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அப்புறம் சில சமயம் அது நம்ம மனசே வேணும்னே செய்யற ஒரு தற்காப்பு நடவடிக்கை. நமக்கு அதிக வலி, அவமானம் அல்லது துயரத்தை கொடுக்கிற நினைவுகளை நம்ம மனசே நம்மள பாதுகாக்கிறதுக்காக நமக்கு தெரியாமலேயே ஆழ் மனசுக்குள்ள தள்ளி பூட்டி வச்சிடும். அதாவது அந்த நினைவுகள் அழிக்கப்படல, ஆனா மறைக்கப்படுது. ஆமா, நனரு மனசோட பார்வைக்கு வராதபடி மறைக்கப்படுது. அப்போ மறதிங்கிறது ஒரு வகையில நமக்கு கிடைச்ச வரம்னு சொல்லலாமா? எல்லாத்தையும், குறிப்போ வலி மிகுந்த நினைவுகளையும் அப்படியே வச்சிருந்தா நம்மளால இயல்பா வாழவே முடியாதே. நிச்சயமா, மறதி இல்லைன்னா மன ஆரோக்கியம் சாத்தியமில்லை. அது நம்ம மூளையோட ஒரு பாதுகாப்பு அம்சம். சரி, நம்ம மூளையில இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மறதியை தாண்டி நம்ம நினைவாற்றலை மேம்படுத்த இந்த ஆதாரம் ஏதாவது வழிகளை சொல்லுதா? ஓ, பல அருமையான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழி மிகுதியாக ஒப்பித்தல், ஓவர் லேர்னிங்னு சொல்வாங்க. ஓவர் லேர்னிங்கா? ஆமா, ஒரு கவிதையை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு திருப்தி அடைஞ்ச பிறகும் அத மேலும் ஒரு 10 முறை சொல்லி பார்க்கறது. ஓ, போதும்னு நினைக்கிற இடத்துல நிறுத்தக்கூடாது. கண்டிப்பா, அது அந்த நினைவை ரொம்ப ஆழமாவும் வலிமையாவும் மூளையில பதிய வைக்கும். சரி, அடுத்தது இடைவெளி விட்டு கற்றல், ஸ்பேஸ்ட் லேர்னிங். பரீட்சைக்கு முதல் நாள் ராத்திரி 10 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறத விட 10 நாளைக்கு தினமும் 1 மணி நேரம் படிக்கிறது பல மடங்கு சிறந்தது. ஆமா, அது உண்மைதான். ஒரே மூச்சுல எல்லாத்தையும் உள்ள திணிக்கிறது ஒரு சூட்கேஸ்ல துணிகளை அள்ளி போடுற மாதிரி. ஆனா இடைவெளி விட்டு படிக்கிறது ஒரு பீரோல அழகா மடிச்சு அடுக்கி வைக்கிற மாதிரி. தேவைப்படும் போது எடுக்கிறது ரொம்ப சுலபம். அடுத்ததா பொருள் உணர்ந்து கற்றல் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இது வெறுமனே மனப்பாடம் பண்றதுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறேன். அம்மா, ஒரு தகவலை வெறும் வார்த்தைகளா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட அதை இணைச்சு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சரி, ஒரு வரலாற்று வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருந்தா அந்த வருஷம் உங்க தாத்தா பிறந்த வருஷமா இருக்கலாம்னு தொடர்பு படுத்தி பாருங்க. அந்த தகவலுக்கு நீங்க ஒரு கதையை கொடுக்கும்போது அது சுலபமா மனசுல நிக்கும். புரியுது. கடைசியா நினைவூட்டிகள், மிமானிக்ஸ். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தானே? ஆமா, இது நம்ம மூளைக்கே நாம உருவாக்கி கொடுக்கிற ஒரு சீட் கோட் மாதிரி. வானவில்லின் 7 நிறங்களை வரிசையா ஞாபகம் வச்சுக்க நாம பயன்படுத்துற வைப் ஜியோருங்கிற வார்த்தை ஒரு சிறந்த உதாரணம். கடினமான பட்டியல்கள், சூத்திரங்கள்னு எதை வேணும்னாலும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வகையில மாத்தி எளிமையாக்கிக்கலாம். ஆஹா, நம்ம மூளையோட நினைவு திறன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதே சமயம் எவ்வளவு பலவீனமானதுங்கிற அந்த முரண்பாட்டை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்த்தோம். ஆமா,
தகவல் உள்ளே போறது, சேமிக்கிறது, வெளியே எடுக்கிறதுன்னு இது ஒரு சிக்கலான செயல்முறை. அதுல புலன்வழி, குறுகிய கால, நீண்ட காலன்னு பல அடுக்குகள் இருக்கு. அதுலயும் மறதிங்கிறது பல காரணங்களால நடக்கிற ஒரு இயல்பான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டோம். மிக முக்கியமா நினைவாற்றல்ங்கிறது பிறவிலே வர்ற ஒரு திறமை மட்டும் இல்ல, அது ஒரு தசை மாதிரி. தசை மாதிரியா? ஆமா. சரியான பயிற்சிகள், சரியான உத்திகள் மூலமா அதை நாம நிச்சயம் வலிமைப்படுத்த முடியும். நீங்க ஒரு மாணவரா இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில விஷயங்களை நினைவில் கொள்ள சிரமப்படுற ஒருத்தரா இருந்தாலும் சரி, இந்த உத்திகள் நிச்சயம் உங்களுக்கு உதவும். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம அடக்குதல்ங்கிற கோட்பாட பத்தி பேசினோம். அதாவது விரும்பத்தகாத நினைவுகளை நம்ம மனசே மறைச்சு வைக்குதுன்னு பார்த்தோம். ம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மறதிங்கிற ஒண்ணே இல்ல. நடந்த எல்லா விஷயமும் ஒவ்வொரு சின்ன டீட்டெயில் கூட அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓ. உங்க வாழ்க்கையோட சந்தோஷமான தருணங்கள் மட்டும் இல்ல, நீங்க பட்ட அவமானங்கள், சந்திச்ச தோல்விகள், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள்னு எல்லாமே நேத்து நடந்தது போல அதே வலியோட, அதே தீவிரத்தோட தினமும் உங்க நினைவுக்கு வந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு நினைவுத்திறன் ஒரு வரமா அல்லது சாபமா? மறதிங்கிறது நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசமா இருக்கலாம் இல்லையா? இதை சிந்தித்து பாருங்கள்.